தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு சினிமா நடிகரை ஃபாலோ பண்ணி அவருக்காக உயிரை மாய்த்துக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே போல தான் ஒரு கட்சியை ஃபாலோ பண்ணி அந்த கட்சியோட நலன் விரும்பி அது சார்ந்த உயிரை மாய்ச்சிக்கிறதும் ஒரு கோடைத்தனத்தோட உச்சகட்டம் தான், முட்டாள்தனம் தான். அப்பேற்பட்ட விஷயம் இப்போ நடந்திருக்கு. அதை பற்றியும் இப்போதைய அரசியல் களம் இருக்குல்ல, இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரைவேட் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பயோமெட்ரிக் அப்படின்ற ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. அது எதுக்காக? இது போல் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் ஒவ்வொரு டைமுக்கு வராங்க, இதை நம்ம சீர்படுத்தணும், அப்போ தான் ஆஃபீஸில் அவங்க உட்காந்து ப்ரொடக்டிவாக இருக்கிற நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ப்ரைவேட் ஃபார்ம்ஸாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னா இதை அரசில் பெருசாக கொண்டு வராமல் இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இது வரைக்கும் இருந்துச்சுல. இதுக்கப்புறம் அந்த எண்ணம் வேண்டாம். அதான் 1ஆம் தேதியிலேருந்து பயோமெட்ரிக் முறை வரதா சொல்லியிருந்தாங்களே, தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து பல்வேறு துறைகள் சார்ந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. அந்த காட்சி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அங்கே இருக்க மனிதவள மேலாண்மை துறை இருக்குது பாருங்கள், அது சார்ந்த அதிகாரிகள் பயோமெட்ரிக் வச்சுட்டு அவங்களோட சர்வீஸ் ஆரம்பிக்கிறதா இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது போல் ஒவ்வொரு துறை சார்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில். வரவேற்புக்குரிய விஷயம் இது, இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா பல பொதுமக்களும் பல வருஷங்களாக முன் வச்சுட்டு இருந்த ஒரு குற்றச்சாட்டு, ஏங்க இவங்களாம் நேரத்துக்கு உள்ளே இருக்காங்கன்னு தெரிய மாட்டுது, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் எவ்வளோ சீக்கிரமாக போகிறாங்கன்னு தெரிய மாட்டுது. அதனால் இதெல்லாம் அரசு கண்டுக்கிட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால அதுக்கு இப்போ ஒரு விடை கிடச்சிருக்கு. அண்ட் இது நல்ல மாற்றத்தை மனப்பூர்வமாக வரவேற்போம். திருவண்ணாமலை இருக்குல்ல, அதோட 25வது ஆட்சியராக வந்தனா கர்க் அவர்கள் இப்போ நியமனம் பண்ணப்பட்டாங்க, பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே என்ன வித்தியாசமாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அவங்க வந்துட்டாங்க, இந்த ப்ரொசீஜர் சார்ந்து வந்துட்டாங்க பொறுப்பெடுக்கிறதுக்கு. யார்? வந்தனா அவர்கள். அப்போ நிறைய பேர் அங்கே வாழ்த்து சொல்ல வந்திருப்பாங்களே, செய்தியாளர்கள் பல பேரும் புடை சூழ்ந்து நிற்பாங்களே, அப்போ ஒவ்வொருத்தரையும் அவங்க நோட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ சைடில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாருங்க, அவரை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு அவங்க கேஷுவலாக சொல்லிட்டு குனிஞ்சாங்க. அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, ஏங்க நான் தாங்க கலெக்டர் அப்படின்ட்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தோட முன்னாள் கலெக்டர் இருக்கார்ல தர்பகராஜ் அவர்கள், அவங்கள தான் இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே, அவர் அந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லவே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல வந்தனா கர்க் இருக்காங்களே, அவங்க வெட்கப்பட்டு முகத்தை மூடி குனிஞ்சு இது போல் வித்தியாசமாக ஒரு விஷயமும் அங்கே நடந்துருந்துச்சு. எல்லாத்தையும் சர்ச்சையாக பார்க்க வேணால, இது போல் விஷயங்களை அப்படி காமெடியாக ரசிச்சுட்டு போயிடும். அதுக்கு தான் இந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். ஏன்னா இதை கூட பல பேருமே பார்த்தீங்களா உங்கள் ஆட்சி லட்சணம்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிக்கு ஆட்சி சார்ந்து எதை சர்ச்சையாக மாற்றணும், எந்தெந்த விஷயங்களை கடந்து போயிடணும், இது கூட தெரியாமல் சில பேர் இருக்காங்கன்னா என்னத்தை சொல்கிறது. திருவள்ளுவருக்கு திரும்பவும் காவிச்சாயம். எனக்கு என்னென்னா, பாஜக சார்ந்து ஓப்பனாக சொல்கிறேனே, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் ஓவராக கொண்டு வந்தாலும் அப்போ ஓரளவுக்காச்சும் மக்கள் ஏற்க முற்படுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது போல் விஷயங்களை நீங்கள் லூப்பில் செஞ்சுட்டே இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்து அவங்களுக்கு உங்கள் மேலே பெருசாக அபிமானம் வரமாட்டுது. இது பாஜக மேலே இருக்க ஒரு நல்ல அபிமானம் கருதி தான் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ. ஏன்னா ஏற்கனவே திருவள்ளுவருக்கான இந்த வெண்மை நிறம் இருக்குல்ல, அதை மாற்றிட்டு காவியை நீங்கள் உடையாக உடுத்துறதுனாலேயே பலதரப்பட்ட சர்ச்சைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க. இது என்ன ஆகுனா, அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு எதிரான செயலாக மாறி நின்றோம். அப்படி தான் இப்பயும் மாறி இருக்குது. வழக்கமாக இந்த விஷயத்தை யார் ஆரம்பித்து வைப்பா? எப்போவுமே ஆளுநர் அவர்கள். அவனை அர்லேக்கர் இருக்கார்ல, அவர் ஆரம்பித்த விஷயம் தாங்க இது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த விஷயம் பெருசாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்னங்க திரும்ப திரும்ப எந்த ஆளுநர் வந்தாலும் இதையே பண்ணுறீங்கன்னு பல பேரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேறு அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களே, அவங்க இன்னும் ஒரு படி மேலே போய்ட்டு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அர்லேக்கர் அவர்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்டே தீரணும்னு, தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க ஒரு போர் கொடியை தூக்கியிருக்காங்க. அண்ட் அமைச்சர்கள் சைடில் கண்டனம் தெரிவித்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, டு பி ஃப்ராங்க், சில அமைச்சர்கள்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க வள்ளுவருக்கு இது போல் காவிச்சாயம் பூசப்பட்டிருக்கு, எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டு. அவங்க அதை மறுத்துட்டு ஒரு சில அமைச்சர்கள் கடந்து போனாங்க. இன்னும் சில அமைச்சர்கள் இதுக்கு பதிலே பெருசாக கொடுக்க முடியல, இல்லைங்க இங்கே எதுக்கு இந்த கேள்வின்ற மாதிரி அதை சொல்லி கடந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எதிர்ப்பை பதிவு பண்ணி தான் தீரணும். ஏன்னா மற்ற கட்சியினர் பதிவு பண்ணாமல் இருந்தாலும் பண்ணாலும் யாரும் கண்டுக்க போகிறதில்ல, ஏன்னா அவங்க ஆட்சியில் கிடையாது. ஆனால் தாவேக்கு ஆட்சியில் இருக்குன்னா
இது போல விஷயங்கள் சார்ந்து அவங்க தங்களோட நிலைப்பாட்டை தெளிவாக பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா சித்தாந்தன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பரப்புரை கூட்டங்களில் தாவேகா டிஎம்கேவை எந்த அளவுக்கு அவங்க எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அதுக்கு இணையாக பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு 2 கட்சிகளை பிரிச்சாங்களே, அதில் ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. அப்படி இருக்கிறப்ப இது போல விஷயத்தில் அமைச்சர்கள் மௌனம் காத்தாங்கன்னா இது எப்படி திரும்ப அப்படியே கன்வே ஆகிடும் மக்கள்கிட்ட. ஓகே, பாஜக சித்தாந்தம் இவங்க ஏற்புடையதாக இருக்கு போல இருக்கு, இவங்களும் ஏற்றுக்கிறாங்க போல இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தாவேகா நலன் சார்ந்தது தான் இந்த விஷயத்தை இங்கே ஓப்பன் அப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இதுக்கு மத்தியில் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்களே, அவங்க டெல்லிக்கு பயணம் போயிருக்காங்க. நம்ம முந்தைய கணிச்ச ஒரு விஷயந்தான். அவரும் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா முதல்ல சொல்லியிருந்தோம், சில மாதங்களுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி சொல்லியிருந்தோம். அது லிட்டரலாக பழிச்சிடும்னு நினைக்கிறேன். அதுவும் June 4 அவருக்கு பர்த்டேவார் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்களுக்கு. அந்த நாளில் கட்சி சார்ந்த அறிவிப்பை வெளியிடுவார்னு நம்பப்பட்டு இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு கட்சி வருது அப்படின்னா பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி அது இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், இந்த தேசியம் சார்ந்த சிமிலாரிட்டிஸ் பெருசாக வரலாம் பாஜக அப்புறம் அந்த புதிய கட்சி சார்ந்து. இதை வச்சு அரசியல் பயணிப்பை அண்ணாமலை அவர்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் தெளிவாக தெரியும், இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் களம்ன்றது இளைஞர்களை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும் மக்களே. ஸோ தமிழ்நாடு அரசியல் களம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்குல்ல, இது பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தாவேக்காவை தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சியில் நீடிக்குமா, இல்லை புதிய கட்சி உள்ளே வருமானது அந்த அரசியல் விளையாட்டுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இதை நம்ம பார்க்க முடியும். இது வரைக்கும் இந்த தனிக்கட்சி சார்ந்த அறிவிப்பு வரல, ஆனால் தனிக்கட்சி உதயமாகன்றது கிட்டத்தட்ட கேரண்டியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் இன்னொரு புதிய கட்சியை நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம். முதலமைச்சரோட திருச்சி பயணம் இருக்குல்ல, இதுக்கு சம ஏற்பாடுகள். அதாவது ட்ரோன்ஸ்லாம் பறக்கிறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சம ப்ரொடெக்ஷனை ஃபுல்லாக கண்காணிப்பு பணியில் போலீஸார் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மின்னஞ்சல் ஒன்று வந்துச்சு. அதில் என்ன தெரியுமா மென்ஷன் ஆயிருக்கு, வெடிகுண்டு மிரட்டல். இது எவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது எவனை பார்த்தாலும் வெடிகுண்டு மிரட்டல் ஆரம்பிச்சிட்டானுங்க. தியேட்டர்ஸில் பண்ணிட்டு இருந்த விஷயம் போதாதுன்னு, ஸ்கூல்ஸில் பண்ணிட்டு இருந்த விஷயம் போதாதுன்னு, முதலமைச்சரோட வருகை இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட வெடிகுண்டு மிரட்டலை மின்னஞ்சல் மூலமாக அமைச்சிருக்கானுங்க. இது போல் ஏதாவது வார்னிங் வருது அப்படின்னா இதை நம்ம அஃபிஷியல்ஸ் லேஸில் விடக்கூடாதுல, களத்தில் ஃபுல்லாக இறங்கி அவங்க ஃபுல்லாக ஆய்வு பண்ணணும்ல, அதை ஆரம்பிச்சிட்டாங்க. மோப்ப நாய்கள் அப்புறம் மெட்டல் டிடெக்டர்ஸ் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டு அங்கே தீவிரமான சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு. சோதனை முடிவில் த்ரெட்டு இல்லைன்ற விஷயமா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த மின்னஞ்சல் அமிச்சாங்கன்னா அந்த பயப்படிங்க, அவனுங்களை சும்மா விடணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா மற்ற விஷயங்கள் சார்ந்த மின்னஞ்சல் விடுறதே பெரிய பூதாகரமாக மாறும். முதலமைச்சர் பயணத்தை முன்னிட்டு இந்த மின்னஞ்சல் வேறு, அந்த நபரை பிடிக்காமல் ஓயக்கூடாது மக்களே. ஏன்னா இது தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா வர்றவன் போகிறோன்னா கவர்மெண்ட்டுக்கு த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, அவனுங்களை சும்மா விடக்கூடாது. சென்னையில் ஜென்சி டிஎம்கே மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. சோஷியல் மீடியா முழுக்க பார்த்துருப்பீங்களே, எங்கே திரும்பினாலும் இந்த மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் பேசினாங்களோ அதுதான் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. டிஎம்கேவினர் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலாம் ஒழிக்க முடியாது, எவ்வளோ பெரிய கொம்பை வந்தாலும் டிஎம்கே தான் அப்படின்றத இந்த வீடியோஸை மேற்கொள்ளிட்டு அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிவி கேஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு மீம் மெட்டீரியலாக இதை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி 2 கட்சிகள் சார்ந்தும் 2 விதமாக இங்கே என்னென்ன பேசினாங்களோ அது எல்லாமே வெளியே போர்ட்ரே பண்ணப்பட்டுருக்கு. அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ப்ரௌடு கொத்தூஸ்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை அந்த மீட்டிங்கில் சில பேர் பேசியிருந்தாங்க. இதை பாசிட்டிவாக சில பேர் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நெகட்டிவ் தொழிலையோ பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெரிய ட்ரெண்டிங்கே அவங்களாம் அங்கே பேசினது தான். இது தெரியுது அவங்களுக்கு. இந்த மீட்டப்புக்கு வந்த பல பேருமே இந்த வெள்ளை நிற பலகையில் பல விஷயங்களை எழுதியிருந்தாங்க, இந்த சார்ட்டில் எழுதியிருந்தாங்க. அதை எடுத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே, அவங்க பகிர்ந்து எனர்ஜி கூடி இருக்கு, எதிர்கட்சியாக இருந்தாலும் நமக்கு எனர்ஜி கூடி இருக்கு, எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறதா அவர் இங்கே பதிவை வெளியிட்டிருக்காரு. ஸோ ஒன்று தெளிவாக தெரியுதுல, சோஷியல் மீடியா சார்ந்து டிஎம்கே பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யங்ஸ்டர்ஸை அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்க எலெக்ஷன் முன்னாடி பண்ண தவறாக நினச்சாங்க, இதில் 2 பண்ணாமல் இருந்தது. இப்போ அந்த தவறை திருத்திக்க ஆரம்பிச்சிருக்கு திமுக தலைமை. அண்டு திமுக கவனம் காட்ட வேண்டிய ஒரு விஷயத்த அந்த கட்சி சார்ந்த நலனையும் நம்ம பேசுகிறோமே. அதாவது இந்த ஜென்சி மீட்டப் நடத்துகிற ஈவெண்ட் சூப்பர் விஷயம், இதில் மாற்றுக்கிறது இல்லை. யங்ஸ்டர்ஸை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறது சம விஷயம், தரமான விஷயம். ஆனால் அதுக்காக முன்னெடுத்துகிற முகங்கள் இருக்காங்களே, அவங்கள மட்டும் தெளிவாக பார்த்து முன்னெடுத்தணும். கேஸ் வாங்கினவங்க இல்லைனா பிளாக் மார்க் இருக்கிறவங்க யாராவது இந்த யங்ஸ்டர்ஸ் சார்ந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது அந்த கட்சிக்கே பேக் ஃபயராக மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நபர் சார்ந்து ஒரு பெயரை கட்சி அறிவிக்குது அப்படின்னா அவங்க யார் என்னென்னு ஃபுல் டீட்டெயில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பப்ளிக்கே எடுக்க ஆரம்பிச்சிடாங்க சோஷியல் மீடியாவில் இருக்க மெட்டடேட்டா பேஸ் பண்ணி. ஸோ திமுக நலன் சார்ந்து இந்த விஷயத்தை இங்கே முன்னிறுத்திப்போம். இந்த கூட்டத்தில் வந்திருந்த பல பேரும் இளைஞர்கள்லாம் நிறைய விஷயங்களை பேசினாங்க மக்களே. துவண்டு போயிருக்க டிஎம்கே தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரியும் அந்த விஷயங்கள் அமைஞ்சிருந்துச்சு. கொத்தடிமை, we are proud Kottus.
ஏய், வெட்ட வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. இளைஞர் இல்ல இல்லன்னு சொன்னாங்க. காலையில நாங்க கூட வேண்டிய இடம் கொளத்தூர். எங்க கொளத்தூர்ல எங்க தலைவரை தோக்கடிச்சுட்டு திமுக அழிஞ்சிருச்சு, திமுக ஒழிஞ்சிச்சு நீங்க எழுதுறீங்க. நான் அடிச்சு சொல்றேன், நாங்க கூட வேண்டிய இடம் கொளத்தூர், நாங்க போக வேண்டிய இடம் கொளத்தூர். நாங்க விதைக்கப்பட்டிருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு திமுக எடுத்து செல்ல வரைக்கும் ஓய மாட்டோம் சொல்கிறேன். கேட்ட எல்லாருக்கும் சொன்னேன், ப்ரோ திமுக ஜாயின் பண்ணோம், எதனா ப்ரொசீஜர் இருக்கா, எப்படி நம்ம மெம்பர்ஷிப் கார்டு வாங்கலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க, கொஞ்சம் ரீச் பண்ண சொல்லுங்க. நான் சொன்னேன், ஐம்பெரும் முழக்கத்தையும் அண்ணாவையோ கலைஞரையோ தலைவரையோ நீ உள்வாங்கிக்கோ, அந்த கருத்தியில தெளிவாரு, அந்த கொள்கையில தெளிவாரு, நீனும் ஒரு திமுக காரன்னு சொன்ன. கோழைத்தனம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, விபரீத முடிவெடுக்கிற எல்லாருமே கோழைகள் தான் நான் சொல்லுவேன். அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சாமானியனாக இருந்தாலும் சரி. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இந்த நபர் பேர் மகேந்திரன். அதிமுகவோட தொண்டருங்க. தஞ்சை இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவர். ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாப்புல. அந்த வீடியோ வெளியிட்டு முடித்த கையோடு விபரீத முடிவு எடுத்திருக்காருங்க. தீக்குளிச்சிருக்காரு. இந்த குடும்பம் எங்கே போய் சொல்கிறது? தொடர்ந்து தேடுதலில் நம்ம தோத்துட்ருக்கோம்ல, இதனால் கண் வச்சு பார்க்க முடியல. இனியாவது அதிமுக ஒற்றுமையாக செயல்படணும், திரும்பவும் நாம் ஆட்சியை பிடிக்கணும். நான் அடுத்த பிரிவின் ஒன்று இருந்தால் கூட அதுலேயும் ஒரு அதிமுக தொண்டராக தான் பிறக்க விரும்புகிறேன்னு அப்படிலாம் பேசியிருக்காப்புல. இபிஎஸ் அவர்கள் எனக்கு மாலை போடணும், அதாவது நான் இறந்த பிற்பாடு இறுதி சடங்கு நடக்கும்ல, அப்போ அவர் எனக்கு மாலை போடணும், அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையன்னு சொல்லிட்டு அந்த இறுதி முடிவு எடுத்திருக்காருங்க. அந்த கோழைத்தனமான முடிவை ஆக்சுவலாக இதை விசாரிக்கணும். இந்த நபர் தன்னிச்சையாக இதை போல் செயல்பட்டுருக்காரா இல்லை என்ன எதுன்றதை பற்றி விசாரிக்கணும். தலைமை இதை ஊக்குவிக்கவே கூடாதுங்க. அதிமுகவுக்கு நான் வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் ஒன்றே ஒன்று தான், இது போல் விஷயத்தை கட்சி ஊக்குவிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை போல கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் குடும்பம் குட்டி இருக்குது. உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்குமோ, ஒரு படத்தை பிடிக்குமோ, அதோடு வச்சுக்கோங்க. கட்சியை பிடிக்குமோ, தலைவரை பிடிக்குமோ, அதையும் அதோடு வச்சுக்கோங்க. அதை விட்டு இது போல் முடிவெல்லாம் எடுத்தால் உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? முட்டாள்தனமான முடிவு மக்களே. அந்த நண்பர் பேசின விஷயம் நீங்களே இப்போ பாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்சியில் சில நாட்களாக நடந்துட்டு பிரச்சனைலாம் பார்க்கும்போது என்ன மாரி எளிய தொண்டர்கள் ரொம்ப மனவேதனையோட இருக்கிறோம். மீண்டும் எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். என்னுடைய இடத்துக்கு பிறகாவது கழக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும். என்னுடன் இதுவரை அரசியல் பயணித்த தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆர்.கே. பாபுமோகன் அவர்களுக்கும், அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், எனது பாசமிகு அண்ணன் திருப்பங்கல் தேர்வு கழக செயலாளர் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இறப்புக்கு பிறகாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். என்னுடைய கடைசி ஆசை என்னுடைய உடலுக்கு நான் வணங்கும் மனித தெய்வம் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மாலை செய்தால் எனது ஆத்மா சாந்தி அடையும். மீண்டும் ஒரு ஜென்மம் இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய தொண்டனாகவே பிறக்க ஆசைப்படுகிறேன். அரசியல் படுத்தப்படாத ஒரு விஷயம் கூட உலகத்தில் கிடையாது. எல்லாமே அரசியல் வயப்படுத்தப்படும், அரசியல் மயமும் படுத்தப்படும். அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு? கைக்கூலிகளால் அதிமுகவினர்கிட்ட ஆசை வார்த்தை காட்டாதீங்க முதலமைச்சரே அப்படின்றாங்க. டிஜிட்டலை பற்றி தெரிஞ்சதுனால ஆட்சிக்கு வந்துட்டாங்க தாவேகா. அதை பற்றி பெருசாக எங்களுக்கு தெரியாததுனால வீட்டில் உட்கார வைக்கப்பட்டோம் அப்படின்ட்டு அவர் மன ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. மக்களை நம்ம பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறது தான்,
டிஜிட்டல் அப்படின்றது பெரிய ரோலை ப்ளே பண்ணோம் எலெக்ஷனில், அதை நம்ம கண்கூட பார்ப்போம்னு சொன்னேன். அது நடந்திருக்கு லிட்டரலாக. அதைத்தான் அந்த மன ஆதங்கத்தை இவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லா கட்சிகளும் டிஜிட்டல் சார்ந்து வெயிட்டாக இருக்கிறதுக்காக பல அணிகளை உருவாக்கி செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் டிவிக்கேல ஒட்டுமொத்தமாக வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்கள எதிர்த்து பெருசாக அரசியல் பண்ண முடியல. இதெல்லாம் ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்களோட நாடகத்தால் தான் இப்போ ஒரு உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாருங்க. மகேந்திரன் இறந்தாப்புல அந்த விபரீத முடிவெடுத்து அதை சார்ந்து அவர் இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. சிஎம்மோட பிளேமு. புரியுதா மக்களே? ஆட்சி அதிகாரம் எப்போவுமே உங்களுக்கு மட்டும் சொந்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நாளைக்கு எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இதை சொல்லியிருக்கலாம், நான் தப்பாக சொல்லலை ஆட்சி அதிகாரன்ற விஷயத்த. ஆனால் ப்ளேம் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இதுதான் ஏற்புடையதா இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, இது போல ஒரு முடிவை கட்சி தொண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா, கட்சி தலைமை, கட்சியில் இருக்க முக்கியமான நிர்வாகிகள், அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களை சரியாக நாம் பக்குவப்படுத்தி இருக்கோமா இல்லையா, இதை சார்ந்து சுய தணிக்கை பண்ணணும். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். இங்கே உயிர் நீத்திருக்கிறது ஒரு அதிமுகவோட தொண்டர். ஸோ அதிமுகவில் இருக்க எத்தனை தொண்டர்கள் இது போல் வெக்ஸாக இருக்காங்கன்றதை தலைமை முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுக்கு வெக்ஸாக இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கட்சிக்குள்ளே அப்பப்போ பிளவுன்ற செய்தியை கேள்விப்பட்டதா ஒரு சிலர் இது போல் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க, என்னங்க இப்படி ஆகிட்டு இருக்கு நம்ம கட்சி அப்படின்ட்டு. ஸோ தப்பு எங்கே இருக்குன்றத முதல்ல அந்த கட்சியை சேர்ந்தவங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ராஜ் சத்யன் அவர்கள் அதிமுகவோட ஐடி அணி இருக்குல்ல, இது சார்ந்த முக்கியமான நிர்வாகி. இவர் என்ன சொல்லியிருக்கா, அப்படி அதிமுகவில் இளைஞர்களுக்கு வழி விடணும்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ டிஎம்கேல ஒரு பெரிய மனமாற்றம் பார்த்தோம், ஜென்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. ஏடிஎம்கேவும் அதே ரூட்டில் பயணிக்கணுன்றதை இவர் இங்கே சொல்லியிருக்காரு. தொண்டர்களை இனியும் மனவேதனையாடியே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல. ரைட்டு, இந்த ஒரு வலியுறுத்தல் சூப்பரான விஷயம். ஆனால் இதுக்கு என்ன திட்டம் இருக்குது அதிமுக கிட்ட, இதை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். அண்ட் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இனிமேல் எல்லா கட்சிகளும் இளைஞர்களுக்கு கதவை திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது இன்னும் பெருசாக மாறும். ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் களம்ன்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்காதுங்க. இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக மாறப்போது. யங்ஸ்டர்ஸ் பல பேரை எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், ஏன் கட்சிகளோட முக்கியமான பொறுப்புகளை, மாவட்ட செயலாளர்ன்ற முக்கியமான பொறுப்புகளையும் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, நாகரிக அரசியலை மேற்கொள்ளுங்க. எந்த யங்ஸ்டர் அரசியலுக்குள்ளே வந்தாலும் பழைய ஒரு கிளிஷே ஃபார்மேட் இருக்குல்ல, மேடை பேச்சிலே கூட சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது அநாகரிகமாக, அது போல் இல்லாமல் பேச்சிலேயே முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டிங்கன்னா செயல்பாடும் சூப்பராக இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். அரசியலுக்கு வர விரும்புகிறவங்களுக்கு பெரிய பெரிய கட்சிகளும் கதவை திறந்திருக்காங்க. பட் நாகரிக அரசியலை மனசில் வச்சு அதை பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.